ஒரு சிலர் கூறுவது போல் கர்மமும் ஞானமும் இணைந்தே இருக்க வேண்டும் என்றும் அவை ஒரே மனிதனிடம் காணப்படலாம் என்றும் வேதங்களிலும் கீதையிலும் கூறப்பட்டது என்று வைத்துக் கொள்வோம். அப்படியெனில் இங்கு கிருஷ்ணன் தன் மீது மிகுந்த அன்பும் பக்தியும் வைத்துள்ள அர்ஜுனனிடம் இவை இரண்டும் வெவ்வேறு விதமான தன்மைகள் உடைய மனிதர்களுக்கு என்று ஏன் கூற வேண்டும்? இதற்கு ஒரு சிலர், கிருஷ்ணன் தனது மனதில் நினைப்பது, அர்ஜுனா ஞானம் கர்ம சத்யவம் கிருத்தவா ஸ்வயம் ஏவ அனுஷ்டாஷ்யதி அன்யே ஷாம் து பின்ன புருஷானுஷ்டயதாம் வக்ஷயாமி. நான் கூறுவதிலிருந்து ஞானம் கர்மம் ஆகிய இரண்டின் சேர்க்கையையும் அர்ஜுனன் தனது விருப்பப்படி எடுத்துக்கொள்ளட்டும். நான் மற்றவர்களுக்கு இவை இரண்டும் தனித்தனியே வெவ்வேறு மனிதர்களுக்கு என்று கூறுகிறேன் என்பதாகும். இவ்வாறு கூறினால் கிருஷ்ணன் பாரபட்சமாக நடக்கிறான் என்றாகிவிடும். இது பொருத்தமானது அல்ல. ஆகவே கர்மத்தையும் ஞானத்தையும் இணைக்கவே இயலாது என்பது இங்கு கருத்து.